இன்றைக்கி நம்ம பேத் எரேசர் டூலை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான டூல். இப்போ ஒரு லைனை டெலீட் பண்ணணும் அல்லது ஒரு கரு பேத்தை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டூல் தான் யூஸ் ஆகும். அது ஆக்சுவலாக இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வந்து எந்த இதை வந்து நம்ம டெலீட் பண்ணணுமோ அந்த லைனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் நான் கிளிக் பண்ணிட்டேன், டெலீட்னு பண்ணாலே அது வந்து போயிடும். அப்புறம் எதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் இந்த சைடை மட்டும் நான் டெலீட் பண்ணணும், இந்த சைடை மட்டும். ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தா எல்லாமே போயிடும். இப்போ எனக்கு இந்த சைடை மட்டும்தான் வேணும், இந்த சைடு மட்டும்தான் வந்து டெலீட் ஆகணும் அப்படின்னா பேத் எரேசர் டூல் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த நோட்லேருந்து இந்த நோடு வந்து டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அப்படியே அதை மேலேயே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, இது மேலேயே இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். ஒவ்வொரு பேத்தாக வந்து டெலீட் ஆகும். இதனால தான் பேத் எரேசர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிடும். நீங்கள் ஜஸ்ட்டு இது செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகும். பேத் எரேசர்னால் ஜஸ்ட்டு உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் மட்டும் டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது மட்டும் டெலீட் ஆகும். இதுதான் பேத் எரேசருக்கான டிஃப்ரென்ஸ். இதுலேயே நிறைய டூல்ஸ் இருக்குது எரேஸ் பண்ணுறதுக்கு. நைஃப் டூலு, எரேசர் டூலு, சிசர் டூலு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் இதில் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பேத் எரேசர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்று காட்டுறேன். இது வந்து இப்போ வந்து இது வந்து இல்லுஸ்ட்ரேஷனில் வந்து இந்த மாதிரி இருக்குது. லைன் ஆர்ட் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த இடம் வேண்டாம், இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடம் மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணாவே செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நான் இப்படி டெலீட் பட்டன் அழுத்தினா அப்படின்னா அந்த இடம் வந்து இருக்காது, டெலீட் ஆகிடும். அதுவே இந்த வந்து கரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வெளியே போயிடுது. அப்படி வெளியே போகக்கூடாது. ஆர்ட் போர்டை விட்டு எப்போவுமே இந்த லைன்ஸ்லாம் வெளியே போகக்கூடாது. அப்படி வெளியே போணுச்சுன்னா அதை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓல்ட் கருவாக செலக்ட் ஆகிடும். எனக்கு இங்கேருந்து இது வரலாம் மட்டும் டெலீட் ஆகணும் அப்படின்னா பேத் எரேசர் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைனு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணாமோ அது மட்டும் டெலீட் ஆகும். இதுதான் வந்து பேத் எரேசரோட இது. இப்படி தான் இப்போ வந்து ஒரு லைன் ஆர்ட் வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நம்ம வந்து வரையணும். இப்படி வரையணும், இப்படி நம்ம வரைஞ்சிருக்கணும், இதே மாதிரி வரையணும். இது போக போக நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் டஃப் தான். இது கொஞ்சம் நம்ம பேசிக்கெல்லாம் தரவாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தெரியும். இதெல்லாம் வந்து செயின் வந்து எப்படி வரைகிறது, இந்த மாதிரி செயின்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போக போக நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் பேத் எரேசர்ன்றது. ஒரு ஜஸ்ட் ஒரு லைனை வந்து எந்த இதிலேருந்து எந்த இது வரலும் நமக்கு தேவையில்லையோ அதை டெலீட் பண்ணுறது தான் அந்த பேத் எரேசரோட வேலை. இந்த டெலீட் பண்ணி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேத் எரேசரோட இவ்வளோ தான் பேத் எரேசரில். இப்போ இந்த ஸ்டாரில் இந்த லைன் வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டாரில் இது மட்டும் இந்த இது மட்டும் டெலிட் பண்ணால் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எது வரணும் எங்கேருந்து எது வரணும் வேணாமோ அப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் அவ்வளோதான், எல்லாமே டெலிட் ஆகிடும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷனை எதுவுமே செலக்ட் பண்ணலை, எந்த இதுவுமே செலக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களால் டெலீட் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து இந்த பேத் எரேசரை யூஸ் பண்ண முடியும். செலக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகாது. செலக்ட் பண்ணி தான் ட்ராக் பண்ணணும், அப்போ தான் டெலீட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான டூல். நீங்கள் கூட ஏதாவது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா எரேசர் டூல், சிசர் டூல், நைஃப் டூல்
இதெல்லாம் எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே.